Welcome back to AS English. In this video, you can see a full tense plus forms lesson for the verb go, simple and clear explanation in Tamil. Now, let's look at the basic form. இப்போது பேசிக் ஃபார்மை பார்க்கலாம். ப்ரெசன்ட் கோ, ஹீ சி இட் மற்றும் நேமிங் வேர்ட் சிங்குலருக்கு ப்ரெசன்ட்டிற்கு கோஸ், பாஸ்ட் வென்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான், கண்டினியூஸ் டென்ஸுக்கு கோயிங் பயன்படுத்த வேண்டும். இப்போது சிம்பிள் ப்ரெசண்ட்டை பார்க்கலாம். ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஹீ கோஸ் டு ஸ்கூல், அவன் பள்ளிக்கு செல்கிறான். இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஷீ இஸ் கோயிங் ஹோம், அவள் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறாள். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்க்கலாம். ஐ ஹாவ் கான் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு சென்று விட்டேன். ஹீ காஸ் கான் ஹோம், அவன் வீட்டிற்கு சென்று விட்டான். இப்போது பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட், ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு சென்றேன். இப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம். ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஐ ஹேட் கான் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு சென்றிருந்தேன். அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர், ஐ வில் கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்வேன். கோயிங் டு ஃபியூச்சரை பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்ல போகிறேன். நவ் லெட்ஸ் லுக் அட் தி நெகட்டிவ் சென்டென்சஸ். ஐ டு நாட் கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்லவில்லை, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கின்றது. ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்லவில்லை, இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கின்றது. ஐ வில் நாட் கோ, நான் செல்ல மாட்டேன், இது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்டென்ஸ்களை பார்க்கலாம். டு யூ கோ டு ஸ்கூல், நீ பள்ளிக்கு செல்கிறாயா? டிட் யூ கோ எஸ்டர்டே, நீ நேற்று சென்றாயா? வில் யூ கோ டுமாரோ, நீ நாளை செல்வாயா? இந்த டென்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் யூசேஜ் டிப்ஸை பார்க்கலாம். ஹீ சி இட் ப்ரோனோனுக்கும் நேமிங் வேர்டு சிங்குலருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தும் போது கோஸ் பயன்படுத்த வேண்டும். பாஸ்ட் டென்ஸுக்கு வென்ட் பயன்படுத்த வேண்டும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் கான் பயன்படுத்த வேண்டும். ஒரு குயிக் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். எஸ்டர்டே ஐ டேஸ் ப்ராக்கெட்டில் கோ டு மார்க்கெட். செகண்ட் ஒன், ஐ டேஸ் ப்ராக்கெட்டில் கோ நவ். Third, I will dash bracketla go tomorrow. Now, let's see the answer. Yesterday, I went to market. நான் நேற்று சந்தைக்கு சென்றேன். Second one, I am going now. நான் இப்போது செல்கிறேன். Third, I will go tomorrow. நான் நாளை செல்வேன். Why do we use it? ஏன் பயன்படுத்துகிறோம் என்றால், yesterday என்பது இறந்த காலத்தில் இருப்பதால், பாஸ்ட் டென்ஸில் இருப்பதால் வென்று பயன்படுத்துகின்றோம். நவ் அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருப்பதால் ஐ ஆம் கோயிங் பயன்படுத்துகின்றோம். வில் என்பது ஃபியூச்சர் ஆகையால் வில் கோ பயன்படுத்துகின்றோம். இதில் கோ என்பது பேஸ் ஃபார்ம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.